வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். நம்ம தொகுப்பில் குரு பெயர்ச்சி பலனை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த குரு பெயர்ச்சி வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 அன்று, அதாவது வாக்கிய முறைப்படி ஆயிட்டார், பேச்சு ஆயிட்டார். அவர் எங்கே இருக்காருன்னா மிதுன ராசியிலிருந்து கடகராசி உச்ச குரு பயிற்சி சொல்லுவாங்க. அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு உச்சமாகக்கூடிய குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று உங்களை இன்று கன்னிராசிக்காரங்களை, கன்னிராசி அன்பர்களை 11ஆம் இடமாக அவர் வருகிறார். இந்த 11ஆம் இடமாக வரனால இந்த கன்னிராசிகள் என்னென்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு தொழில் மூலியமாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி லாபத்தை அள்ளி வழங்க வருகிறார். ஏகப்பட்ட தடை, கன்னிராசிக்காரங்க நொந்து வெந்து போனவங்க நிறையா இருக்காங்க. ஏன்னா இந்த ராசி காலதேவனுடைய 6ஆம் ராசி. இதுவே புதன் வீட்டில் அதுவே ஆட்சியாகும், அதே உச்சம் பெறும், அதே மூலத்திரிகோணம் பெறும். எல்லாமே தன்னில் எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தாராவாத்துக்கிட்டு இவங்க சும்மா உட்காந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரங்க. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் மிக வலிமையான வாழ்க்கை அமையும். இது பொதுவான விதி. கன்னிராசிக்காரன் கூட்டு கேட்டு பாருங்கள், பெரும்பாலும் திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்க மிகப்பெரிய வாழ்வை சந்திப்பார்கள். அப்படிப்பட்ட ராசி இந்த கன்னிராசி. இந்த 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ 11 என்ன செய்வார் அப்படின்னா லாபத்தை கொண்டு இருப்பார்கள். அப்போ உங்களுக்கு இந்த ஒரு எண்ணம் பூராமே லாப நோக்கம் முதல் இருக்கும். அதுக்குண்டான பலனை கண்டிப்பாக கொடுப்பார், அது மாட்டுக்கிறதே கிடையாது. என்னென்ன லாபம் அப்படின்னா, முதல்ல தொழில் லாபம் கிடைக்குது முதல்ல. அதுக்கப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்டது லாபமான, இது வரைக்கும் எவ்வளோ எதிர்பார்த்துருப்பீங்க, எதிர்பார்த்த விட உயர்ந்த இடமா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவார்கள். 2, 3வது, நமக்குண்டான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் நீங்கி மிக சரியான முறையில் அது உடம்பு தன்னை சரி பண்ணி கொள்ளக்கூடிய இடமாக அமைந்து விடுகிறது. 4, சொந்த பந்தங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கும். அப்போ எதிரிகள் பூராமே உங்களுக்கு நண்பர்களாகி அவங்களே உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலங்கட்டங்களாக வருகின்றது. அப்போ எதிரி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் உயர்வீங்க. எதிரியே இல்லைன்னா வளர முடியாது. அப்போ போட்டிகள், போராமைகள், துரோகங்கள் எல்லாமே அதெல்லாம் கழித்து வந்த கன்னிராசிக்காரன். இங்கிட்டும் போக முடியாமல் அங்கிட்டும் போடியாமல் நல்லவர் வாங்க முடியல, கெட்டவர் வாங்க முடியல. அப்படி ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்க நீங்கள் இந்த வைகாசி 12லிருந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அள்ளி வழங்க வருகிறார். யார்? குரு பகவான். இந்த குரு உச்சம் பெற்ற குரு. மற்ற இடத்துல ஆட்சியாக இருப்பார், அவர் வீட்டில் நட்பாக இருப்பார், பகையாக இருப்பார், நீசமாக இருப்பார். ஆனால் கடகத்தில் உச்சம் பெறுவார். உச்சம் பெறும்போது என்ன செய்வார்? எல்லாத்துக்கும் அள்ளி வழங்கிடுவார். சந்தோஷமாக இருக்கும்போது யாரை கேளுங்க, கணவனோ மனைவியோ யார்கிட்டையா கேட்டால் உடனே கிடச்சிடும். சாப்பிடுப்பா. இப்போ பிறந்த நாளில் என்ன சொல்கிறோம்? சந்தோஷமாக இருக்கும், வேணுங்க சாப்பிடுன்னு சொல்கிறோம்ல, ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைக்கோ. அந்த மாதிரி இப்போ குரு சந்தோஷமாக இருக்காது. அப்போ எதிரியை கூட மன்னிச்சு விட்டுருவார். ஏன்னா புதன் பகையாளி தான் அவருக்கு. இருந்தாலும் இப்போ சரிப்பா, நீ எல்லாம் சந்தோஷமாக இருங்கப்பா அப்படின்ட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். இதில் சின்ன மைனஸ்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, சில ஜாத ரீதியாக சில கன்னிராசிக்காரர்கள், சிலதான் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு தகப்பனார் வழியிலையோ தாயார் வழியிலையோ தண்டங்கள் வந்து விலகும் அப்படின்னு இருக்குது. தாய் வழியோ தந்தை வழியோ சில சம்பவங்கள் நடக்க இருக்குது. அதை நீங்கள் சூதானமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. என்னவோ நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். அது ஜாதக ரீதியாக சில பேருக்கு ஜாதகம் வலுவாக இருந்தால் அது தள்ளி போகலாம், வலு குறை இருந்தால் நடக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் இருக்கும்போது வளர்ச்சி இருக்காது. யாரோ இறந்துட்டாங்கன்னா அவங்களும் வளர்ச்சி இருக்கும். நிறையா பேருக்கு அப்படி உண்டு வாழ்க்கையில்.
எங்கள் ஐயா இருக்கும்போது வளரவே இல்லையா, எங்கள் ஐயா போய் சேர்ந்தார், போய் இறைவன்ட்ட போனவனே நல்லா அள்ளி கொடுத்தாரு, இங்கே நல்லா அழுறோம், என்ன அவர் இருக்க கொடுத்து வைக்கலையேன்னு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சில கன்னிராசிக்காரர்களுக்கு அது வாய்ப்புகள் இருக்குது. நடந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதனால் அதை நீங்கள் சரி பண்ணி கொள்ள வேண்டியது அவசியமானது. சரி, அடுத்து ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஆரம்பிக்க வைக்க வருவாங்க. நீங்கள் போக வேண்டாம், உங்களை கூப்பிட்டு வாங்க, இதை பாருங்கள் வைங்கன்னு உங்களை ரொம்ப ப்ரெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்க்கவா இதை பார்க்கவா அங்கே போவா அங்கே வான்னு ஒரே அல்லாடிக்கிட்டே இருப்பீங்க. லாபம் கம்மியாக இருந்தாலும் லாபம் கண்டிப்பாக நிறைந்து வரும். இப்போ தான் நாங்கள் ஆயிருக்கிறாரு, கைகாசு பண்ண ஆயிருந்தா கொஞ்சம் வரணும்ல. ஒரு விழா பாட்டு வரும்போது கொஞ்சம் வளர 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 யோகம் சொன்ன மாதிரி மாதங்கள் ஏற ஏற உங்கள் லாபங்கள் ஏறிக்கொண்டே இருக்கும். சரி, மாணவ மாணவிகள், கன்னிராசிக்கார பொம்பளை பிள்ளைங்க பசங்கள்லாம் படிக்க போய்ங்க, அருமையான படிப்பை உங்கள் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்குவார். நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு அமையும், சேர்ந்து படிக்கக்கூடிய அந்த யோகம் கிடைக்கும். மாணவர்களுக்கும் குருவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பொதுவாகவே இப்போ உள்ள மாணவர்களும் இப்போ ஆசிரியர் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அப்படி அந்யோன்யமாக இருக்காங்க. இந்த வருஷம் எல்லா ஆசிரியர்களும் எல்லா மாணவர்களும் ரொம்ப நட்பு பெருசாக இருக்கும். ஏன், குரு உச்சமாகி விட்டால் எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு அழகான அன்பான பழக்க வழக்கங்கள், பாசம், நேசம் எல்லாமே அவங்களுக்கு அடைபட்டு விடும். அதைத்தானே அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. குரு எங்கே இருக்கிறாரோ குரு ஸ்தானத்தில் உள்ள அனைவருக்குமே அதுக்குண்டான அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த கொள்வாங்கள பூவோடு சேர்ந்த நார் மறக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ குரு உச்சமாயிட்டார் கடகத்தில். அப்போ கடகம் வந்து தாய் வீடு, தாயன்போட ஆசிரியப்பாங்க. குழந்தைகளும் அந்த ஆசிரியர் சொல்கிறத கேட்டு நல்லா படித்து வருவார்கள். முக்கியமாக பெண் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. ஏற்கனவே நல்லா தான் படிச்சுட்டு இருக்கீங்க பொம்பளை பிள்ளைங்களாம். அதை விட இந்த வட்டம் ஆண் குழந்தைகளும் ஈக்குவலாக படிக்க வருவார்கள். அப்போ மாணவர் மாணவிகளுக்கும் சிறப்பான கல்வியை கன்னிராசிக்காரங்களுக்கு அமிர்தமாக அணுகி வர்றார். ஏதாவது பயந்து படுத்திக்கங்க. ஏன்னா வாழ்க்கையில் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். குருவர் இருந்தால் திருவள்ளுவர் தன்னால் கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கார். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பு. வருஷத்துக்கு ஒரு நாளாவது கடலில் நீராட நம்மளுடைய சர்ம வேணிகளுடைய நோய்கள் விலகி கொள்ளும். இயல்பு, சயின்ஸே சொல்கிறாங்க. சயின்ஸுன்னு சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது. வருஷத்துக்கு ஒரு முறை கடலில் குளிச்சுட்டு வாயா, ஒரு நாள் தங்கி, நீ ராமேஸ்வரம் போனாலும் சரி, திருச்செந்தூர் போனாலும் சரி, அப்போ கடல் பக்கம் போய் உடம்பை போய் நல்லா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடலும் உள்ளமும் ஃப்ரெஷ் ஆகும். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு கடலில் போய் வழிபாடு பண்ணுறது, திருச்செந்தூர் வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பான பலனை அள்ளி வழங்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.